அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேகா தலைமை அலுவலக உதவியாளரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளது. விஜய் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சிகளை நேற்று அலுவலக உதவியாளர் குருசரன் ஒப்படைத்த நிலையில் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள் செல்வன், விவரங்கள் என்ன? வணக்கம். தாவேகா கட்சியினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த செப்டம்பர் 27 வெளிச்சம்பரத்தில் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில அது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மலையில் தங்கியிருக்கக்கூடிய தாவேகா அதாவது சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக கடைக்காரர்களும் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தொடர்ந்து 4 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று மதியம் தாவேகா நிர்வாகிகள், அதாவது தாவேகா மண்டல வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் அரசு, பணியூர் அலுவலக பணியாளர் குரு உள்ளிட்ட 3 நபர்கள் நேற்று மதியம் சிபிஐ ஆஜராகி 1 மணி நேரம் விளக்கம் அளித்து சென்றனர். அப்போது தாவேகா தலைவர் விஜய் வந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஒப்படைத்ததாக சொல்லப்பட்ட நிலையில அவர்கள் ஆஜராகி 1 மணி நேரம் விளக்கம் சென்ற நிலையில இன்று 2வது நாளாக அவர்கள் ஆஜராகிட்டனர். தற்போது வரை 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். விவரங்களுக்கு நன்றி அருள் செல்வன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.